அனைவருக்கும் வணக்கம். காரகர் ஜோதிடம் அரியலூர். இந்த எண்கணிதத்தை பற்றி சொல்லி வருகின்றேன். பட்ட முறையில் நான் உருவாக்கப்பட்டது. இது தமிழுக்காக. இது எண்ணும் எழுத்தும் இதுதான் ஏஏ ஆய்வு என்ற முறை. எண்ணும் எழுத்தும் தான் ஜோதிட பலன் உருவானது. எண்ணும் எழுத்து இல்லை மனிதருக்கு எதுவுமே இல்லை. சரி, வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் சொல்லுகின்றேன். பூஜைக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்கும் உண்டான எண்கணிதம் 9 7 எல்லாம் கூட்டாக்க 16. அதோடைய விதி என்பது 7. பூஜை என்பது மனிதருக்கு பூஜையே போட தேவையில்லை. பூஜை என்பது இரும்பு ஜாமான்களுக்கு மற்ற நம்ம வாங்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு தான் பூஜை போட வேண்டும். ஆனால் மனிதருக்கு பூஜை போட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்ததாக திருநீருக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 8 5 7 எல்லாம் கூட்டினாக்க 21. அதோடைய விதிங்கிறது 3. திருநீர் என்று சொல்லக்கூடியது, அந்த திருநீரை நல்லா தண்ணியில் போட்டு குழைச்சி அப்படியே பட்ட விடுறோம். அதுக்கு பூஜை தான். ஆனாலும் திருநீருடைய விதி எண் 3. திருநீர் என்பது நம்ம நல்ல நெற்றியை கூட அழுக்காக்கி கொள்கிறோம். ஆனாலும் குளிச்சாக்க நம்ம உடம்புல ஏதாவது தூசு புழுதிகள் பட்டால் நம்ம துடைக்கின்றோம். ஆனாலும் நம்ம ஆன்மீக பிரகாரம் பூஜை நம்ம திருநீர் பூசுகின்றோம். அந்த திருநீர் நெற்றிக்கு உண்மையிலேயே அது ஒரு அழுக்கு தான். எப்படி நம்ம அழுக்கையில் நம்ம துடைக்கிறோமோ அதுபோலத்தான் அந்த விபதியும் நமக்கு வருகிறது. ஆனாலும் நம்ம ஆன்மீகத்துக்கு அது பொருத்தமாக இருந்தாலும் அது உண்மையிலேயே அது நெற்றிக்கு அது ஒரு அழுக்கு தான். ஆனாலும் திருநீர் என்பது நெற்றியில் பூசுவது அது ஒரு அழுக்கு தான். அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் திருநூறுடைய விதி எண் 3. திருநீர் அணிந்து விட்டால் சாமி பேசுமா? அதெல்லாம் கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் அப்படிலாம் நமக்கு ஒரு விதிமுறைகளை கையாண்டு உள்ளார்கள். குங்குமமோ சந்தனமோ, சந்தனத்தை மேலே குங்குமம் வைத்தாலோ சாமி நம்மகிட்ட ஆட போகிறதில்ல, பேச போகிறதில்ல. அது ஒரு நாடக ஒரு தோற்றம் போல் அது வருகிறது. ஆனாலும் திருநீர் அணிவது நெற்றிக்கு அது ஒரு அழுக்கு தான். ஆனாலும் நல்லா பக்திமான நல்லா சிறப்பாக எழுதியிருக்காங்க திருநீரை பற்றி. ஆனாலும் திருநீர் என்பது நெஞ்சு, கை, தொண்டை, முதுகு எல்லா இடத்துலையும் நம்ம தடவுறோம். உண்மையிலே நம்மளுடைய மேனிகளை நம்மளே அழுக்குப்படுத்தி கொள்வதாகவே அது அர்த்தமாகிறது. ஆனாலும் திருநீர் என்பது நம்முடைய மதத்தின் கோட்பாடாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் அது உடம்புக்கு மிகப்பெரிய அழுக்கு தான் அது. ஆனாலும் நம்ம சேத்தள்ளி உடம்புல பூசிக்கிறது போலாம் திருநீர்லாம். ஆனாலும் திருநீர் நானும் தான் பூசியிருக்கேன் பாருங்கள். என் நெத்தி நானே அழுக்காக்கி கொள்கிறேன். ஆனாலும் இப்படிலாம் விபூதி விட்டு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சா தான் சாமி வரும்லாம் கிடையாது. உண்மையிலே இது நான் சின்ன வயசுல பழக்கப்படுத்தி கொண்டேன். அதனால் நான் பூசிக்கொண்டு இருக்கேன். அதை நான் இந்த விபூதி குங்குமம் சந்தனம் பூசாமையும் நான் இதை பேசலாம். ஏனென்றால் உடம்புக்கு சேர வாரி நம்ம நெற்றியிலும் நெஞ்சிலையும் கைகளிலும் நாம் பூசிக்கொள்வது போல தான் இந்த திருநூறுக்கு வகை. ஆனாலும் திருநூறுடைய விதி எண் என்பது 3. பூஜைக்கு 2 எழுத்து தான். அதுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பூஜைக்கு விதி எண் 7. பூஜை இரும்பு ஜாமான்களுக்கு பொங்கல், ஆயுத பூஜை இந்த மாதிரி வருகின்ற நேரத்தில் பூஜை. ஏனென்றால் அதுதான் பூஜை பொருள். அந்த பூஜை பொருளுக்கு பூஜை போட்டால் தான் சிறப்பு. ஆனால் பேசாத பொருளுக்கு தான் பூஜை போடணும். நம்மளாம் பேசும் மனிதர்கள். அதனால் நமக்கு பூஜையே தேவையில்லை. அதாவது பூஜையோட விதி என்பது 7. அடுத்ததாக பலாகத்துக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கும் உண்டான எண்கணிதம் 5 5 1 7 எல்லாம் கூட்டாக்க 18. அதோடைய விதி என்பது 9. வளாகத்துடைய விதி எண் 9. வளாகம் என்றால் ஒருத்தர் 8 ஏக்கர் 10 ஏக்கர் 3 சென்ட் 1 சென்ட் வச்சுருக்காங்களா, அதுக்கு வேலிகள் கம்பி வேலிகளாக கட்டுவார்கள். அதுக்கு பேர் வளாகம். அந்த வளாகத்தில் வீட்டை கட்டினா அதுவும் ஒரு வளாகம்னு வீட்டிலையும் பேர் எழுதி கொள்வார்கள். ஆனால் அது ஒரு வளாகம். அவருடைய வளாகம், இவருடைய வளாகம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதுதான் அதோடைய விதி என்பது 9. அந்த வளாகம் என்பது அந்த 9 கிரகத்துக்கும் கட்டுப்பட்டது. அந்த
அந்த கிரகத்திலிருந்து அந்த வளாக சொற்கள் வந்து தோன்றியுள்ளது என்பதைத்தான் இந்த வளாகத்துடைய விதியின் 9. ஆமாம், அதனால் வளாகத்துடைய விதியின் 9ஆக இருப்பதால் எவர் வீடு கட்டி அதை அவருடைய வளாகம் பேர் எழுதி வளாகம்னு எழுதுவாங்க. தோட்டம் துறப்புகள்லாம் தோட்டம் நிலத்துக்கெல்லாம் வளாகம், அதாவது வேலிகள் கட்டப்பட்டவர்கள் வளாகம்னு போட்டு செய்வாங்க. மற்றவர்களுக்கும் அது பொருந்தாது. வளாகத்துடைய விதியின் 9 கிரகத்திலிருந்து வரப்பட்டது அந்த வார்த்தைகள். ஆனால் வளாகத்துடைய விதியின் 9. கொல்லைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான விதியின் 3. அதற்குரிய எண்கிணிதம் 3, 1, 8 இளம் கூட்டினாக்கா 12. அதனுடைய விதியின் என்பது 3. அப்போது கொல்லை. யாரும் சரி நிலத்துக்கு போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க, கொல்லைக்கு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. கொல்லை குடிக்கு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. கொல்லை குடிக்கு போயிட்டு வந்தியாடா அப்படிம்பாங்க, கேட்பாங்க. போயிட்டு வந்தப்பா போகலை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் கொல்லையோட விதியின் 3. வயலுக்கு போனாலும் கேட்பாங்க, தரிசு நிலத்துக்கு போனவங்க கொல்லைக்கு போனாலும் கேட்பாங்க. நஞ்சிக்கு போகிறவங்க வயலுக்கு போனேன்னு கேட்பாங்க. ஆனாலும் வார்த்தைகள் நிறைய இருக்குது. ஆனால் கொல்லையோட விதியின் 3. அது பயிர் காலத்தில் தான் கொல்லை என்று சொல்வார்கள். ஆனாலும் வெயில் காலத்தில் கொல்லைலாம் பட்டு போய் கிடக்கும். ஆனால் கொல்லையோட விதியின் 3. கைலாயத்துக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்கிணிதம் 1, 3, 2, 2, 7 எல்லாம் கூட்டினாக்க 15. அதோடைய விதி என்பது 6. கைலாயம் போகிறாங்க பாருங்கள். கைலாயம் செத்தவனும் கைலாயம் போகிறான், உயிரோடு இருக்கிறவங்களும் கைலாயம் போகிறாங்க. கைலாயத்துடைய விதியின் 6. கைலாயம் போகிறனாக்கா ஒருத்தர் காசி போகிறோன்னா கைலாயம் போகிறப்பாங்க. இல்லை சில மதத்துக்காரங்களாம் அங்கங்கே போகிறேன்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க ஒரு மொழி தோற்றத்தினால் அந்தந்த மொழி தோற்றத்தினால் உருவாக்கப்பட்ட சொற்களை வைத்து கைலாயம் போனால் அங்கே போனால் இங்கே போனால் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு கைலாயம். எதையுமே பார்க்காம இருந்தால் மனிதனுக்கு அறிவு இருக்காது. எதையுமே ஒரு இடத்த போய் பார்த்து கொண்டு இருந்தால் தான் அவங்களுக்கு நல்ல அறிவியல் பூர்ண அறிவுகள் எது எப்படி சிந்திப்பார்கள். அதனால் கைலாயம் போகிறது நல்லது தான். கைலாயம் எங்கே இருக்குன்னு தெரியல, போகிற இடம் தான் கைலாயம். சத்து போகிறோமா போகிறோம் கைலாயம், அதுக்கு கைலாயத்துக்கு போயிட்டு வந்து சொல்லுவாங்க. கோயிலுக்கு போகிற அர்த்தம் அது கைலாயம்னு சொல்லுவாங்க சமயத்தில். அதனால் சொற்கலோகம் வழிகாட்டுறவங்களாம் கைலாயத்துக்கு போயிட்டார் ஐயா அப்படின்லாம் சொல்லுவாங்க. கைலாயத்துக்கு நூல்கட்டெலாம் இழுப்பாங்க. அப்போல்லாம் ஒரு கைலாயம் என்று சொல்லு என்பது விதியின் 6ஆக வருகிறது. ராசியில் சரிபாதி. அதாவது கைலாயம் என்பது ஒரு விரைய ஸ்தானம் தான். முடிந்து போனவர்களுக்குத்தான் அது கைலாயம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக கைலாசத்துக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 5, 2, 3, 7 இளம் கூட்டாங்க 17. அதோடைய விதி என்பது 8. ஆனால் கைலாசத்துடைய விதியின் 8. பாருங்கள், 8ஆம் இடம் தான் கைலாசம், கடவுளுடைய சாணமாக வருகிறது. அதனால் 8வது எண்ணில் 8வது கிரகத்தில் தான் அந்த கைலாசமே இருக்குது. சேத்தவெல்லாம் கைலாசம் போகிறது அதான். அந்த 8வது எண்கிணிதம் தான் அங்கே வழிகாட்டுறது கைலாசத்துக்கு. கைலாசத்தில் போய் நல்ல விதமாக இருக்குன்னு முன்னாலும் கூட அந்த 8வது எண்கிணிதம் தான் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் கைலாசத்துடைய விதியின் 8. கைலாசம் போகிறாங்களாம் செத்து கைலாசம் போயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஐயாலாம் கைலாசம் போயிட்டாரியா, அம்மாலாம் கைலாசம் போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண் தான் 8வது எண்கிணிதம். அந்த 8வது எண்கிணிதம் தான் கைலாசத்தை காட்டப்பட்டு வருகிறது. அதனால் வார்த்தை அடிப்படையில் நான் ஜாதக பலன் சொல்லி கொண்டு வருகின்றேன். தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கிணிதம் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் ஏ ஆய்வு முறை நான் தமிழுக்கு நான் சூட்டியுள்ளேன். ஏ ஆய்வு முறை தான் தமிழ். எண்ணும் எழுத்தும் என்று அதுக்கு பெயர். ஏ ஆய்வு என்றால் எண்ணும் எழுத்தும். யாருமே இதுக்கு ஏ ஆய்வு முறைன்னு யாருமே சொன்னதில்லை. இது என்னுடைய ஆய்வு முறை. கண்டிப்பாலுமே இந்த ஏ ஆய்வு முறை இந்த உலகம் அழியிற வர இருக்கும். ஏ ஆய்வு என்றால் எண்ணும் எழுத்தும் தான். எழுத்து வச்சே இப்போ மனிதர்கள் பேசப்பட்டார்கள். என்ன பேசுனாங்க? ஒன்றும் இல்லை. அதுக்கும் 247 தான். அதையும் கூட்டி எண்ணி தானே சொன்னாங்க. அதுவும் எண்கள் தானே வருது. அதுதான் எண்ணும் எழுத்தும். அந்த 9 எண்ணுக்குள்ளேயே பாருங்கள், எண்ணும் எழுத்தும். 9 எண்ணுக்குள்ளேயே இந்த எழுத்துக்கள் எத்தனை 240 எழுத்து இருக்குன்னு சொல்லப்படுவது தான் எண்ணும் எழுத்தும். எண்ணும் எழுத்தும் தா. ஜோதிடரின் தமிழ் ஏ ஆய்வு. இது நவக்கிரக தமிழ் எண்கிணிதம் ஜோதிடம் என்று பெயர். தமிழ் எண்கிணிதம் என்று ஜோதிடம் என்று பெயர். இது காரகர் ஜோதிடம் அரியலூர் மூலமாக இந்த
வார்த்தைகளில் இந்த எண்கணிதத்தை பற்றி நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். உண்மை ஜோதிடம் என்பது ஜெயிக்கும், சந்தேகமே இல்லை. எவர் எப்படி கதை எழுதினாலும் சரி ஜோதிடம் தான் ஜெயிக்கும். அதற்குரிய எடுத்துக்காட்டு இதுதான். இந்த எண்கணிதத்தை வைத்து ஜோதிடம் பொய் என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த எண்கணிதம் தான் பேசும். இந்த எண்கணிதம் தான் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும். அதனால் ஜோதிட உண்மை அப்படிங்கிறது ஏதாவது எடுத்து காட்டுறான், அது என்ன ஜோதிடத்தை எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. அந்த வழிமுறையே ஜோதிடத்தில் இல்லை, ஏதோ முன்னோர் எழுதி வச்சாங்க, அதை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இனிமேலாம் அப்படி வராது. இந்த எண்ணும் எழுத்தும் நான் உருவாக்கப்பட்ட நவக்கிரக தமிழ் எண்கிற ஜோதிட பிரகாரம் இந்த ஏட்டு வைத்து ஜோதிட உண்மை என்று நிரூபிக்கலாம். ஜாதக பல முன்னோர்கள் எழுதப்பட்டது எண்ணும் எழுத்துமே, சாணப்படம் எழுதப்பட்டது இந்த எண்ணும் எழுத்து மூலமாகத்தான். ஆனால் இனி கவலைப்பட வேண்டாம் ஜோதிடர்கள். நாம் ஜோதிடத்தை யார் பொய்ன்னு சொல்கிறாரோ அவர்கள் முன் இந்த எண்கணிதத்தை வைத்து நிரூபிக்கலாம். நன்றி, வணக்கம்.